லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கடைசி ஸ்டேஜில் வந்து லைஃப் வந்து நிப்பாட்டிருச்சு. கையில் காசு இல்லை, பார்க்குறதுக்கு வேலை இல்லை. இந்த 2026 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட ட்ராப்பில் மாட்டின பல பேரில் இங்கே நானும் ஒருத்தன். இப்படி ஒன்றுமே பண்ண முடியாமல் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தப்போ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசித்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரே விஷயம், பார்க்குறதெல்லாம் கண்டென்ட் ஆக்கு, யோசிக்கிறதெல்லாம் கண்டென்ட் ஆக்குன்னு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், பல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்த ஒரே ஐடியா மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலி இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரையாக கண்டென்ட் க்ரியேஷனையும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லும், ஒரு 7 வருஷ பழைய மொபைலும், டீசெண்டான ஒரு லேப்டாப் மட்டும்தான். இதை மட்டும் வச்சுட்டு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இங்கே இது கூட இல்லாமல் பல பேர் பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ குறை சொல்கிறத விட்டுட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் 1 இயர்க்கு என்கிட்ட இருக்க ஸ்கில், எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத மட்டும் ஒரு கண்டென்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். இதிலேருந்து காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில, பட் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த சேலஞ்சில் தோற்றுட்டா இங்கே இருக்கிற பல லட்சம் பேர் மாதிரி நானும் தோற்றுட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா எத்தனை லட்சம் பேர்த்துக்கு முன்னாடி நான் இருப்பேன்னு எனக்கு தெரில, பட் அட்லீஸ்ட் நிம்மதியாக இருப்பேன்னு மட்டும் எனக்கு ஃபார் ஷியோராக தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ட்ரோ, தட்ஸ் இட்.